அந்த ராஜா வருகின்ற வீதியில் அலங்காரம் செய்யக்கூடிய அந்த ராஜா வருகின்ற வீதியில் அலங்காரம் செய்ய राजा
தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், 18 புராணம், 96 கடிகாரம், 28 யானம் இவை அனைத்தும் கற்றுணர்ந்த கணவன்மார்களுக்கும் எங்களை போன்ற நாடகக்கல ரசிகர்களுக்கும் நான் ஆகிய பொறுமைக்கான அதாவது சிறிது காலம் நான் வேட்டைக்கு சென்றிருந்தேன். என் அரண்மனைக்கு என்ன நடந்தது தெரியவில்லை. என் மந்திரியை அழைத்து தேச விசாரணை செய்கிறேன். அடே மந்திரி, நான் சிறிது காலம் வேட்டைக்கு சென்றிருப்பதால் உன்னிடம் தேச விசாரணை செய்கிறேன். உன்னுடைய அபிப்பிராயம்? ஆறு கால பூஜைகள் ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய பிரம்மாலயம், சிவனாலயம், ஆலயங்களில் காலை மாலை உச்சி 3 வேளைகளிலும் சனிவர புத்தி நடந்து மாறி பெய்து நகரங்கள் எல்லாம் வருகிறதா குறைகளை மந்திரி? மாதம் மாரியம் ஒரு பொன்மாரியம் ஆறு மைல் கொரோனா
அங்கு வரும் சவால்களுக்கு சரிவர பூஜை நடந்து வருகிறதா குறைகளை திறக்கலாம் மந்திரி 6 மைலுக்கு அடைச்சத்திரமும் 3 மைலுக்கு தண்ணி பதவும் அங்குள்ள மொழி உணவு சப்பானை இவர்களுக்கெல்லாம் 3 வேளையும் சரிவர நடந்து வருகிறாங்க அப்படியே தெரிவிக்கிறாங்க சார் நமக்கு பாதியிலே நமக்கு கீழ்பட்ட சித்தர்கள் யாவரும் கட்ட வேண்டிய கப்ப பணம் கட்டி வருகிறார்களா உரையிலே நமக்கு சேரவனை கெட்டமானலாம் பலவர் கட்டி அஜெண்ட் எடுத்து வருகிறார்கள் எந்த மிக்க மகிழ்ச்சி நான் அழுத்துவதாக சொல்லி அத்தவளை அதே மந்திரி
வேலையை படையாடி கொண்டு வந்த போது என்னை இடத்த பார்த்து சீக்கிரம் உதவி கேட்டோம்னா அதே மந்திரி கீழப்பாளைய வாசலில் அவன் மாக காவல் புரிந்து கொண்டிருக்கும் வீரபோக சாமி அழைத்துவான் மந்திரி. வீரபோகம் தரணம் என்னை அவசர நிமித்தமாக அடுத்த காரணத்தை தெரிவிக்கும் அதே மந்திரி நான் அழைத்து வருவதாக சொல்லி மற்ற கோட்டையில் பதனமாக விளையாடி கொண்டிருக்கும் என் அன்பு தங்கையை அழைத்துவா மந்திரி. Ah
அமைந்திருக்கும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 தத்துவம் 108 யாகம் இவை அனைத்தும் பெற்றிருந்த கணவன் மாந்தருக்கும் எங்களை போன்ற நாடகங்கள ரசிகர்களுக்கும் நானாகிய தங்கள் வசனம் அளிக்கின்றேன். இதோ எனது அண்ணா நடித்திருக்கிறார். என்னவென்று தெரிந்து அண்ணதான் அவள் அண்ணதான் அன்புடன் தந்தை நான் பட்டூர் கோட்டையில் வாங்கிமார்களோடு பதனமாய் இருக்கும் தருணத்தில் என்னை அழைத்த காரணம் சீக்கிரம் தெரிவிக்க வேண்டும்னா அம்மா தங்கையே அண்ணா அதாவது சிவசோழராஜன் நமக்கு பாரிக்காவல் கொடுத்துள்ளார். கல்லுக்கு வடக்கு, கடற்கரைக்கு தெற்கு, பள்ளத்துக்கு மேற்கு, மதுக்கரைக்கு கிழக்கு ஆகிய எல்லைகளில் காவல் கொடுத்தபடியால் சிறிய வேட்டைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் தங்கையே. என்ன வார்த்தை செய்தீங்கன்னா வேட்டைக்கு செல்லலாம் அண்ணா. அம்மா தங்கையே, அப்படி நீங்கள் வேட்டைக்கு செல்வா இருந்தால் எனக்கு ஒரு கிளிப்பிடித்து வாருங்கள் அண்ணா. கொல்லிமலை கிளியாலெல்லாம் அந்த கொல்லிமலை கிளியாலெல்லாம் அண்ணா கொல்லிமலை